ஒரு விருது வழங்குற விழாவில் கலந்துக்கிட்ட நடிகை ஜோதிகா இப்போ வர தமிழ் படங்களில் காதல் இல்லை, வெறும் காமம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகையே அதிர வைக்கிற வகையில் பேசியிருக்காங்க. இப்போ இவங்களோட இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ் சினிமாவின் நட்சத்திர தம்பதிகளான சூர்யா ஜோதிகா ஜோடி 2 பேருமே திருமணத்துக்கு முன்னாடி போவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது, காக்க காக்க, சில்லுனொரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் தான். ஜோதிகா அறிமுகமான போவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போதே காதலிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தின் சம்மதத்தோட இவங்களோட திருமணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இவங்கள திரும்பவும் ஒன்றா திரையில் பார்க்க ஃபேன்ஸ் பலருமே பல வருஷங்களை இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நடிகை ஜோதிகா கிட்ட பிரபல தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த், நீங்களும் சூர்யாவும் சேர்ந்து எப்போ நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த ஜோதிகா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் திரும்பவும் சேர்ந்து நடிக்க நல்ல கதைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை அந்த மாதிரி கதையை யாருமே சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மிக குறைவான ஆட்களுக்கு தான் ரொமான்ஸ் புத்தியே இருக்குது. அவங்க மட்டும்தான் அழகா ரொமான்டிக் படங்களை எடுக்கிறாங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். அதனால தான் நான் சில்லுக்கருப்பட்டி படத்தை வெகுவாக பாராட்டினேன். எனக்கு ரொமான்ஸ் மற்றும் காதல் படங்கள் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ரொமான்ஸ் படங்களை தமிழ் சினிமாவில் பார்த்து கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வர படங்களில் காதல் இல்லை, வெறும் காமம் தான் இருக்குது. ஒரு பொண்ணா என்னோட பார்வையிலேருந்து அந்த படங்களை பார்க்கும்போது எனக்கு லஸ்ட்டு மட்டும்தான் தெரியுதே தவிர அதில் காதல் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இதனால நானும் சூர்யாவும் சேர்ந்து ரொமான்டிக்காக காதலை அழகாக சொல்கிற ஒரு திரைப்படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெண் இயக்குனர் இயக்கினா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் ஜோதிகா பேசியிருக்காங்க. அந்த வகையில் சூர்யாவை திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சில வருஷங்கள் சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்த ஜோதிகா குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து அதிரடியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது தமிழை விட ஹிந்தியிலேயே அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிற இவங்களோட நடிப்பில் கடந்த வருஷம் வெளியான ஸ்ரீகாந்த், சைத்தான் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூலை குவிச்சு சாதனை படைச்சிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.